இந்த விழாவிற்கு சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை தந்துள்ள உச்சநீதிமன்ற நீதிபதி என்கிற அளவிற்கு சட்டத்துறையில் உச்சத்தை தொட்ட முனைவர் நீதியரசர் லக்ஷ்மணன் அவர்கள் தலைமையேற்பதாக இருந்தது. அவரும் மிகுந்த ஆர்வத்தோடு இந்த விழாவில் கலந்து கொள்ள ஒப்புக்கொண்டிருந்தார்கள். உடல்நலக்குறைவு காரணமாக இன்று அவரால் இங்கு வர இயலவில்லை. இப்பொழுது 10ஆம் வகுப்பிலும் 12ஆம் வகுப்பிலும், அதாவது தமிழ் மொழியை பயிற்று மொழியாக கொண்டு படித்து இப்போது நடந்த பொதுத் தேர்வில் 2017ஆம் ஆண்டு நடந்த பொதுத் தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்ற அந்தந்த பள்ளிகளில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு ஒரு போற்றியையும், அவர்களுடைய சிறப்பை பாராட்டி ஒரு போற்றியையும் ரூபாய் 5000ஐயும் அவர்களுக்கு வழங்கி அவர்களை பெருமைப்படுத்தி நாங்கள் பெருமைப்படுகிறோம். இறையூர் அருணா மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பில் எல்லோரும் கொஞ்சம் பக்கத்தில் வந்துருங்கம்மா. இங்கே இப்படி வாங்க, இப்படி வாங்கம்மா, இப்படி வாங்க. எல்லோரும் கொஞ்சம் பக்கத்தில் வந்துடுங்க. 96 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறார்கள். 12ஆம் வகுப்பு மா மகாலட்சுமி காவியா, பன்னிரெண்டாம் வகுப்பு மகாலட்சுமி வரலையா? மகாலட்சுமிக்கு நீங்கள் வாங்கிக்கிறீங்களா? மகாலட்சுமிக்கு உடையதையும் காவியா அவர்களே பெற்றுக்கொள்கிறார்கள். பூம்புகார் மேலையூர் சீனிவாசா மேல்நிலைப்பள்ளி 10ஆம் வகுப்பில் கோ பவித்ரா 198 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள். 12ஆம் வகுப்பில் கீர்த்தனா 200க்கு 188 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார். சேத்தியாத்தோப்பு தேக்கோமா மேல்நிலைப்பள்ளி 10ஆம் வகுப்பு பா ஆரத்தி 196 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார். 12ஆம் வகுப்பு வா மருதுபாண்டியன் 200க்கு 189 மதிப்பெண் பெற்றிருக்கிறார். இரண்டையும் மருதுபாண்டியன் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். சேத்தியாத்தோப்பு சந்திரா மேல்நிலைப்பள்ளி 10ஆம் வகுப்பில் இரா ரம்யா அவர்கள், 12ஆம் வகுப்பில் கு வேம்பு அவர்கள், அவரின் சார்பாக தமிழாசிரியர் திருநாவுக்கரசு அவர்கள் அந்த பரிசுகளை பெற்றுக்கொள்கிறார்கள். திருவள்ளூர் ராஜ்மல் மிஸ்ரிலால் ஜெயின் அரசினர் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி 10ஆம் வகுப்பு மு சிந்து 194 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார். 12ஆம் வகுப்பு மு சங்கீதா 200க்கு 191 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார். திருவொற்றியூர் வெள்ளையஞ்செட்டியார் மேல்நிலைப்பள்ளி 10ஆம் வகுப்பு கு குமாரி 199 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார். 12ஆம் வகுப்பு சா கல்யாணி 200க்கு 191 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார். காலில் யாரும் விழாதீங்கம்மா. சென்னை தியாகராய நகர் சேத்திய நாயகம் மேல்நிலைப்பள்ளி 10ஆம் வகுப்பு தா சுந்தர் 12ஆம் வகுப்பு சே மதன். இந்த பள்ளிக்குரிய 2 பரிசுகளையும் திரு மதன் பெற்றுக்கொள்கிறார். சென்னை தியாகராய நகர் குண்டூர் சுப்பையா பிள்ளை பெண்கள் மேல்நிலைப்பள்ளி 10ஆம் வகுப்பு வே வாசுகி 196 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்.
12ஆம் வகுப்பு ராஜஸ்ரீ. சென்னை சின்னமலை பிரான்சிஸ் சேவியர் உயர்நிலைப்பள்ளி 10ஆம் வகுப்பு. சாதனாபால். அது உயர்நிலைப்பள்ளிங்கிறதுனால 12ஆம் வகுப்புக்கு உள்ளது இல்லை, அவ்வளோதான். தொல்காப்பிய நெறி வழுவாதும் தந்தை பெரியாரின் பெருநெறி கிணங்கவும் உயர்திணை திருமண வாழ்க்கையர் 5 இணையருக்கு போற்றியையும் ரூபாய் 10,000 பணத்தையும் வழங்கி பதின்மரையும் பாராட்டி மகிழ்கிறோம். தகுதியான இணையரை எமக்கு தேர்ந்தெடுத்து உதவிய திராவிடக் கழக தலைமைக்கு எங்கள் நன்றி. விருதாச்சலம் என்று அழைக்கப்படும் பழமலையைச் சேர்ந்த கா. சம்பத், சே. லோகேஸ்வரி. மற்ற இணையர்களும் கொஞ்சம் அருகில் வந்துடுற மாதிரி கேட்டுக்கிறேன். மனத்தை நடத்தி வைத்தார்கள். சென்னை வண்ணாரப்பேட்டையில் வாழும் சே. மதன்குமார், நளினி இவர்கள் மத மறுப்பு திருமணம். சுயமரியாதை முறையிலே இவர்களுடைய திருமணம் 8/11/2015 அன்று நடந்தது. சென்னை வானகரத்தைச் சேர்ந்த கு. சரவணன், வா. சூர்யா இவர்கள் 7/2/2017 அன்று செவ்வாய்க்கிழமை, அதை பார்த்தா பயப்படுவாங்க, இவங்க அதில் துணிந்து பண்ணி கொண்டிருக்கிறார்கள், சாதி மறுப்பு சுயமரியாதை திருமணம். தர்மபுரியைச் சேர்ந்த தா. பிரபு, மு. மலர்கொடி சாதி மறுப்பு சுயமரியாதை திருமணம் 5/9/2016 அன்று நடந்தது. சென்னை பெரியார் சுயமரியாதை திருமண நிலையத்தில் சாதி மறுத்து சுயமரியாதையோடு வாழ்க்கை இணையரை ஏற்ற நாள் 11/11/2016. கா. சோமசுந்தரம், சோ. சிவசக்தி அபிநயா. அவங்க தொலைபேசியில் பேசும்போது தோழர்னா என்னை அழைச்சாங்க, பேசினாங்க. இந்த விழாவிற்கு சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை தந்துள்ள உச்சநீதிமன்ற நீதிபதி என்கிற அளவிற்கு சட்டத்துறையில் உச்சத்தை தொட்ட முனைவர் நீதியரசர் அரு இலக்குமணன் அவர்கள் தலைமையேற்பதாக இருந்தது. அவரும் மிகுந்த ஆர்வத்தோடு இந்த விழாவில் கலந்து கொள்ள ஒப்புக்கொண்டிருந்தார்கள். உடல்நலக்குறைவு காரணமாக இன்று அவரால் இங்கு வர இயலவில்லை. இப்பொழுது 10ஆம் வகுப்பிலும் 12ஆம் வகுப்பிலும், அதாவது தமிழ் மொழி பயிற்று மொழியாக கொண்டு படித்து இப்போது நடந்த பொதுத் தேர்வில் 2017ஆம் ஆண்டு நடந்த பொதுத் தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்ற அந்தந்த பள்ளிகளில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு ஒரு போற்றியையும், அவர்களுடைய சிறப்பை பாராட்டி ஒரு போற்றியையும் இந்த விழாவிற்கு சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை தந்துள்ள உச்சநீதிமன்ற நீதிபதி என்கிற அளவிற்கு சட்டத்துறையில் உச்சத்தை தொட்ட முனைவர் நீதியரசர் அரு இலக்குமணன் அவர்கள் தலைமையேற்பதாக இருந்தது. அவரும் மிகுந்த ஆர்வத்தோடு இந்த விழாவில் கலந்து கொள்ள ஒப்புக்கொண்டிருந்தார்கள். உடல்நலக்குறைவு காரணமாக இன்று அவரால் இங்கு வர இயலவில்லை. இப்பொழுது 10ஆம் வகுப்பிலும் 12ஆம் வகுப்பிலும், அதாவது தமிழ் மொழி பயிற்று மொழியாக கொண்டு படித்து இப்போது நடந்த பொதுத் தேர்வில் இந்த விழாவிற்கு
சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை தந்துள்ள உச்சநீதிமன்ற நீதிபதி என்கிற அளவிற்கு சட்டத்துறையில் உச்சத்தை தொட்ட முனைவர் நீதியரசர் லக்ஷ்மணன் அவர்கள் தலைமையேற்பதாக இருந்தது. அவரும் மிகுந்த ஆர்வத்தோடு இந்த விழாவில் கலந்து கொள்ள ஒப்புக்கொண்டிருந்தார்கள். உடல்நலக்குறைவு காரணமாக இன்று அவரால் இங்கு வர இயலவில்லை. இப்பொழுது 10ஆம் வகுப்பிலும் 12ஆம் வகுப்பிலும், அதாவது தமிழ் மொழியை பயிற்று மொழியாக கொண்டு படித்து இப்போது நடந்த பொதுத் தேர்வில் 2017ஆம் ஆண்டு நடந்த பொதுத் தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்ற அந்தந்த பள்ளிகளில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு ஒரு போற்றியையும், அவர்களுடைய சிறப்பை பாராட்டி ஒரு போற்றியையும் ரூபாய் 5000ஐயும் அவர்களுக்கு வழங்கி அவர்களை பெருமைப்படுத்தி நாங்கள் பெருமைப்படுகிறோம். இறையூர் அருணா மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பில் எல்லோரும் கொஞ்சம் பக்கத்தில் வந்துருங்கம்மா. இங்கே இப்படி வாங்க, இப்படி வாங்கம்மா, இப்படி வாங்க. எல்லோரும் கொஞ்சம் பக்கத்தில் வந்துடுங்க. 96 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறார்கள். 12ஆம் வகுப்பு மா மகாலட்சுமி காவியா, பன்னிரெண்டாம் வகுப்பு மகாலட்சுமி வரலையா? மகாலட்சுமிக்கு நீங்கள் வாங்கிக்கிறீங்களா? மகாலட்சுமிக்கு உடையதையும் காவியா அவர்களே பெற்றுக்கொள்கிறார்கள். பூம்புகார் மேலையூர் சீனிவாசா மேல்நிலைப்பள்ளி 10ஆம் வகுப்பில் கோ பவித்ரா 198 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள். 12ஆம் வகுப்பில் கீர்த்தனா 200க்கு 188 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார். சேத்தியாத்தோப்பு தேக்கோமா மேல்நிலைப்பள்ளி 10ஆம் வகுப்பு பா ஆரத்தி 196 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார். 12ஆம் வகுப்பு வா மருதுபாண்டியன் 200க்கு 189 மதிப்பெண் பெற்றிருக்கிறார். இரண்டையும் மருதுபாண்டியன் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். சேத்தியாத்தோப்பு சந்திரா மேல்நிலைப்பள்ளி 10ஆம் வகுப்பில் இரா ரம்யா அவர்கள், 12ஆம் வகுப்பில் கு வேம்பு அவர்கள், அவரின் சார்பாக தமிழாசிரியர் திருநாவுக்கரசு அவர்கள் அந்த பரிசுகளை பெற்றுக்கொள்கிறார்கள். திருவள்ளூர் ராஜ்மல் மிஸ்ரிலால் ஜெயின் அரசினர் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி 10ஆம் வகுப்பு மு சிந்து 194 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார். 12ஆம் வகுப்பு மு சங்கீதா 200க்கு 191 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார். திருவொற்றியூர் வெள்ளையன் செட்டியார் மேல்நிலைப்பள்ளி 10ஆம் வகுப்பு கு குமாரி 100க்கு 99 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார். 12ஆம் வகுப்பு சா கல்யாணி 200க்கு 194 அகவையிலே அவருடைய அறிவுக்கு முன்னால் ஒரு தூசி அளவுக்கு பறந்து போகும் அளவிற்கு சிற்றறிவுடைய நான் குடும்பத்தில் ஒன்று என்று சொல்லக்கூடிய அந்த பெருந்தகைமை இளைய தலைமுறையினாக இருக்கிற எங்களை மிகுந்த மகிழ்ச்சிக்கு உள்ளாக்குகிறது. அதோடு மட்டுமல்லாமல் ஒரு கவனத்தை, ஒரு அச்சத்தை, தமிழ் உலகில் நாம் எதை செய்ய போகிறோம், பேராசிரியர், இணை பேராசிரியர் என்ற பதவியை பெற்றுவிட்டோம், ஆனால் ஐயா போன்று வாழ முடியுமா
வாழ்ந்து காட்ட முடியுமா என்ற ஒரு அச்சம் மட்டுமே உங்களை பார்க்கும்பொழுது இருக்கிறது. உங்களுக்கு நினைவு தப்புவதாக நீங்கள் சொல்லுகிறீர்கள். காலத்தினுடைய கொடுமையை பற்றி கொஞ்சம் வேதனைப்பட நேருகிறது. பெரியார் ஒரு முறை குறிப்பிட்டாராம், பணக்காரன் ஒருத்தன் செத்து போயிட்டா அதுக்காக கவலைப்பட வேண்டாம், ஏன்னா அவன் பணம் அவனோட தான் இருக்கும். அறிவுடைய சான்றோரை இந்த மண் அழைத்து கொள்கிற பொழுதுதான் வேதனைப்படுகிறது என்று சொல்லி. ஆனால் ஐயா, நீங்கள் 1823 பிறந்துவிட்டு 1923 வரை நீங்கள் நூல் பட்டியலை தந்துள்ளீர்கள் ஐயா. 100 வயது வரை நூல் பட்டியல் தந்துள்ளீர்கள். அதற்கு மேலும் நீங்கள் வாழ்வீர்கள். உங்கள் தமிழ் வாழ வைக்கும் எங்களை போன்ற நல்ல உள்ளங்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே இயற்கையை வழுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த இயற்கையே சற்று கொஞ்சம் ஒதுங்கி இரு. இன்னும் பல படைப்புகளை, பல நூல்களை வேண்டாம் வேண்டாம், நல்ல அறிவுரையை சொல்லக்கூடிய ஒரு அழகான கணீர் என்ற குரலுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள். உங்களுடைய அறிவுரையை கேட்கத்தானே இத்தனை பேர் இங்கே கூடி வந்துள்ளார்கள். அந்த அறிவுரை ஏதோ ஒரு பொறி நமக்கு கிட்டும், அந்த பொறியை தேக்கி சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இங்கே வந்திருக்கிறார்கள். அந்த நிலையிலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர் மிகுதியாக என்னை பற்றி பேசக்கூடாது என்று ஒரு கட்டளையை பிறப்பித்ததால் நான் என்னுடைய புகார் காண்டம், அந்த சிலப்பதிகார புகார் காண்டத்தினுடைய பகுதிக்கு நுழைகின்றேன். அதோடு மட்டுமல்லாமல் மேடையிலே விற்றிருக்கின்ற ஐயா வழக்கறிஞர் ராமலிங்கம் ஐயா அவர்கள், அரங்க மல்லிகா அவர்கள், எழில்நீ பதிப்பக உரிமையாளர் அம்மா அவர்கள், அதனும் மேலாக ஏகம் பதிப்பகம் ஐயா அவர்கள், அம்மா அவர்கள், கலைச்செல்வி அவர்களை நான் நிச்சயமாக பாராட்டுகின்றேன். எளிய உருவம்தான் உங்களுடையது, ஆனால் பிழையின்றி நீங்கள் சிலப்பதிகாரத்தை பதிப்பித்ததை நானே பார்த்தேன். எனவே எத்தனையோ முனைவற்பட்ட ஆய்வுகளுக்கெல்லாம் நெறியாளராக இருக்கிற உங்களுக்கு நான் நிச்சயமாக சொல்லுவேன், எங்கள் மாணவிகளிடம் உங்களிடத்து செல்லுங்கள், எங்களோட முனைவற்பட்ட ஆய்வு எந்த பிழையும் இல்லாமல் வெளிவரும் என்று சொல்லி. எனவே கலைச்செல்வி அவர்களுக்கும் இந்த இடத்துல நான் நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். புகார் காண்டம் 724 பக்கங்கள் சிலப்பதிகாரத்தை சொல்லியிருக்கிறார். அந்த நிலையில் இந்த இடத்துல எப்படி நான் இதுக்குள்ளே போகிறது அப்படின்னு ஒரு அச்சம் இருந்த பொழுது, எனக்கு அச்சமே ஏற்படாத வகையில் திறவுகோலை அப்படியே கொண்டு போய் சேர்த்தார். இந்த இடத்துல அரும்பத உரைக்காரர் வரலாற்றையும் அடியார்க்கு நல்லார் உரையை வரலாற்றையும் நீங்கள் போட்டுதான் நீங்கள் உங்கள் உரையை பதிப்பித்துள்ளீர்கள். பல நூல்களுடைய உரைகள் இப்படி வருவதில்லை, தன்னுடைய உரையாகவே வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அரும்பத உரைக்காரர் உரை, அடியார்க்கு நல்லாருடைய உரையெல்லாம் முன்னுரையாக தந்துவிட்டு நீங்கள் நூலிலே சென்றுள்ளீர்கள். அதிலே ஒரு ஒற்றுமை நான் கண்டேன். தேதி மட்டும் ஒரு ஒற்றுமையாக இருக்கிறது. உவே சாமிநாதையர் அவர்கள் அந்த இடத்துல ஒரு திருவேட்டீஸ்வரன் பேட்டையில் 30/1 அன்று இதுக்கான முகவரியை எழுதி தந்திருக்கிறார் உவே சாமிநாதையர் அவர்கள். உங்களுடைய பிறந்த நாள் இன்று, பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஐயா. 30/7. உங்கள் மகனுடைய பிறந்த நாள் இன்று. என்ன ஒரு ஒற்றுமை பாருங்கள். மகனுடைய பிறந்த நாள் இன்று 30/7/1958 அண்ணல் நினைவுக்காகத்தான் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. மிகச் சிறப்பாக ஒரு நல்ல நாளிலே, நல்ல நிலையிலே நீங்கள் இதை கொண்டு சென்றீர்கள். உங்களால் தான் என் மகன் மிகு நுண் உயிரியலில் படித்தவன், வைராலஜி என்ற ஆங்கில சொல்லுக்கு மிகு நுண் உயிரியல் படித்தவன் என்று எழுதக்கூடிய ஒரே தமிழ் சான்றோராக கருதுகிறேன். ஏனென்றால் வைராலஜியை முதலில் சொல்லிவிட்டு வேண்டுமென்றால் அடைப்புக்குறியில் மிகு நுண்ணுயிரை போடுவார்களே தவிர தமிழ் மொழியை முதலிலே சொல்லிவிட்டு பின்னால் தான் நீங்கள் உங்களுடைய மகனுடைய நூற்குறிப்பை சுருக்கத்தை தருகிற பொழுது கூட தந்துள்ளீர்கள். அதை எண்ணிக்கூட என்னால் வியக்க முடிந்தது. அவன்தான் இவன் என்று அண்ணலை பற்றி எழுதியிருக்கிற அந்த கட்டுரையிலே நான் இதை கண்டேன். அந்த நூலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஐயாவே அதை சொல்லிட்டாங்க. ஆனாலும் அவர் நூலிலே சிலப்பதிகார புகார் காண்டத்துக்குள்ளே செல்லுகிற பொழுது
பொய்யிலே முக்கார்படி புரட்டிலே கார்படி வையகம் ஏமாறும்படி வைத்துள்ள நூல்களை ஒப்புவதெப்படி நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி என்று பாவேந்தர் எவ்வாறு அந்த நூலிலே பகுத்தறிவு பாதையோடு நீங்கள் பாருங்கள், எந்த நூலாக இருந்தாலும் அது உங்கள் மனதிற்கு ஒப்புகிறதா என்று பாருங்கள், அதற்கு பிறகு பின்பற்றுங்கள் என்று சொன்னாரோ, அதே போல் அவர் தன் மகனை பற்றி சொல்லுகிற பொழுது கூட என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு 2 மகள் 1 மகன், 2 பேர் 3 பேரையும் ஆண் பெண் என்ற வேறுபாடு கருதாமல் வளர்த்துட்டேன். ஆனால் அதனால்தான் அண்ணல் ஐயா மறைந்த பொழுது, அண்ணல் மகன் இறந்த பொழுது எனக்கு பெரிய வருத்தம் ஏற்படலை. ஏன்னா எல்லாம் ஆணை அப்படி சொத்தாக நினைப்பாங்க, ஆண் மகனை. அதனால் நினைக்கல அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு, எம்மை காத்துக்கொள்ள எம் பகுத்தறிவு கோட்பாடு துணை செய்ததுன்னு சொல்கிறார். அந்த பகுத்தறிவு கோட்பாட்டை தான் எதுக்காக இங்கே சொல்ல வந்தேன்னா, அந்த புகார் காண்டத்தில் போகும்போதே அவருடைய பகுத்தறிவு நேராக உள்ளுக்குள்ளே வருது. அதனால் என் பகுத்தறிவு கோட்பாடு தான் அந்த மறைவை கூட என்னால் ஈடுகட்ட முடிந்தது என்று சொல்கிறார். எல்லா இடத்துக்கும் நம்ம விதியை பற்றி நொந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே இயற்கையினுடைய வழியை பற்றி சிந்திக்கிற பொழுது கூட அந்த வழியை கூட அவர் பகுத்தறிவு கோட்பாட்டால் மாற்றிக்கொள்ள முடிந்தது என்று நினைத்து பார்க்கிற பொழுது பெரியார் தந்த அந்த பகுத்தறிவினுடைய ஒரு வெள்ளுடை பெரியாராகத்தான் நீங்கள் திகழ்கிறீர்கள். ஆறடுக்கு முறை பதிப்பில் ரொம்ப அழகாக அந்த சிலப்பதிகாரத்தை முழு பாட்டையும் முதல்ல தந்துடுறாரு. முழு பாட்டை தந்துட்ட பிறகு பாட்டின் பகுதியை தந்துடுறாரு. இது 2வது. உரைப்பாட்டு என்று சொல்லி அதை சந்தி பிரித்து தந்துடுறாரு. இந்த சந்தி பிரித்து தந்திருக்காரு பார்த்தீங்களா, அதுதான் எல்லாராலும் சிலப்பதிகார அந்த செய்யுளை படிப்பதற்கு ரொம்ப ஏதுவாக அமைகிறது. உரைப்பாட்டு தந்துடுறாரு, அதுக்கப்புறம் பொழிப்பு தருகிறாரு, அறிஞர் பொருளை தருகிறார். இதெல்லாம் எல்லாருமே செய்கிறது தான். ஆனால் விளக்கத்தில் தான் நன்னன் ஐயாவுடைய முத்திரை இருக்கிறது. விளக்கம் என்பதற்காகத்தான் இன்னொரு ஆய்வுரை நாம் இதில் எழுதலாம். சிலப்பதிகார அடியார்க்கு நல்ல ஆய்வுரை என்று எத்தனையோ சிலப்பதிகார உரைகளை ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார்கள். நாம் இனி சிலப்பதிகாரத்தில் நன்னன் ஐயா பதிப்பிலே நன்னன் ஐயாவின் விளக்கத்திலே ஒரு ஆய்வு என்று சொல்லி சிலப்பதிகார பகுத்தறிவு கோட்பாட்டை, இது ஒரு புத்தறிவு கோட்பாடு இல்லை பகுத்தறிவு கோட்பாடு என்று சொல்லலாம், அவருடைய விளக்கம் என்று சொல்லுகிற பொழுது அது சாதாரணமாக நம்ம பார்த்தா விளக்கமாக இருக்குது. அது ஒவ்வொரு இடத்துலையும் அவர் பார்க்கிற பொழுது மிக சிறப்பாக பார்த்துருக்கிறார். அவர் நோக்கமாக சொல்லிட்டாங்க, அம்மா சொன்னாங்க, ஔவை அம்மா, ஓரளவு தமிழ் அறிவு படைத்தவர்கள் கூட இந்த சிலப்பதிகார பெருங்காப்பியத்தை யாருடைய உதவியும் இன்றி தானாக படித்து வர வேண்டும், அதுதான் என்னுடைய ஆர்வம் என்று சொன்னார்கள். அதற்கு மிக சிறப்பாகவே இந்த நூல் துணை போகிறது என்று சொல்லலாம். அடுத்து நான் நிறைய பேர் நூலை படித்ததால் சொல்கிறாங்க இந்த மேடையில், எந்த இடத்துலையும் தன் தான் தான் தான்ற வார்த்தை வரும். அந்த வார்த்தையே இவருடைய இதில் இல்லை. விளக்கம் பகுதியில் சொல்லுகிற பொழுது நான் விளக்கன்ற பகுதியில் என்ன சொல்லியிருக்கேன்னு முதல்ல அவர் ஒரு முன்னுரை எழுதியிருக்காரு. அது சொல்லுகிற பொழுது விளக்கம் எனும் பகுதி சில விளக்கங்களை உங்களுக்கு தந்து உதவலாம் அப்படியே நிறுத்திக்கிறார். தான் தான் எழுதுகிறாரு, ஆனால் அப்படியே நிறுத்திக்கிறார். நான் விளக்கம் என்ற பகுதியிலே சில அரிய விளக்கங்களை தந்துள்ளேன், அதை கூர்ந்து படித்து, அந்த வார்த்தைலாம் வரல. நிறைய நூலில் நான் அதை பார்த்துருக்கேன், அந்த மாதிரி சொல்கிறத பார்த்துருக்கேன். அந்த மாதிரி இல்லாமல் அந்த விளக்கம் என்பதை நீங்கள் படித்து அறிந்து கொள்ளலாம் என்று ஒரு செறிவான ஒரு நிலையில் நமக்கு வழிவிடுற நிலையில் அவர் ஆரம்பிச்சிருக்காரு. அந்த கதையை முதல்ல புகார் காண்டத்தில் ஆரம்பிக்கும் போது கதையினுடைய சுருக்கத்தை சொல்கிற பொழுது ஒரு இடத்துல அப்படியே இப்போ வந்துட்டு இருப்பாருங்க. அந்த இடத்துல மாதவிக்கு வந்தார் பார்த்தியா, எங்கே முழுசாக பேசுகிறாரோ என்னால் பேச முடியாமல் விட்டுற போகிறோமேன்னு நினச்சினேன். ஏன்னா புகார் காண்டத்தில் முதல்ல அதான் ஆரம்பிக்குது. மாதவி பற்றி ஒரு முன்னுரை சொல்லுகிற பொழுது அவர் என்ன சொன்னார், நல்ல அறிவாட்டி அவள் காலத்திலே தன்னுடைய சாதி என்ற போர்வையிலால் விளைமகளாக ஆக்கப்பட்ட ஒன்றிலிருந்து எப்படி தப்பிக்கணும்னு பார்த்தா, எப்படி தப்பிக்கணும்னு பார்க்கும்போது கோவலன் அழகாக இருந்தால் அதனால் தன்னுடைய கணவனாக அவளை வரித்து கொண்டால், அதற்கு சந்தர்ப்பம் வந்தது, வரித்து கொண்டாள். ஆனால் முதல் சித்ராபதியிடம் சேர்ந்த முதல் போரிலே அவள் வெற்றி பெற்றாள், சமூகத்தையே வெற்றி பெற்றாள். இதுதான் பெரிய ஒரு பெண்ணுரிமை 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 என்று பேசப்படுகிற நாம். அவளுடைய காலத்திலே, சிலப்பதிகார காலத்திலே மாதவி எங்கனம் தன்னுடைய விளைமகள் அந்த போர்வையிலிருந்து மாறி ஒரு நல்ல பெண்ணாக மாறணும். சித்ராபதி அதுக்கு துணை போகலை.
அவள் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை ஐயா சொல்லியிருக்கீங்க. அவள் தன்னை மட்டும் நம்புகிறாள். இதான் புத்தறிவு பெண். பெரியாருடைய புத்தறிவு பெண் மாதவி தன்னை மட்டும் நம்புகிறாள். தன்னை மட்டும் நம்பி தன் தாய், தன் சாதி, தன் காதலன், அரசு எதை பற்றியும் கவலைப்படலாம். எதை பற்றியும் கவலைப்படாமல் முதல் போரிலே அவள் ஜெயித்து விடுகிறாள்ன்றார். ஏன்னா குலமகளாக தன்னை ஆக்கி கொள்ள வேண்டும். அவ்வளோதான். அவளுடைய இந்த இழிவு பிடிக்கல. இந்த பரத்தையர் குலம்ன்ற இழிவில் எவனுக்கும் நாம் ஒருவராக வாழ வேண்டும்ன்றது பிடிக்கல. ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழ வேண்டும்ன்ற ஒரு நல்ல ஒரு உள்ளம், அந்த பெண்ணுக்கே உள்ளே ஒரு உள்ளம். அந்த உள்ளமாக இருந்தாலும் அது தன்னெழுச்சியோடு சிந்திக்கிற ஒரு ஆற்றல், இதை அவள் வெளிப்படுத்துகிறா அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த சமூக அற நோக்கம் பின்னாடி தோற்றொழிந்து போகுது. ஏன்னா கோவலன் பிரிஞ்சு போயிடுறான். ஆனால் 2வது போரில் அவளால் ஜெயிக்க முடியலன்னு வேதனைப்படுறாரு. அவளால் 2வது மூணில். அதனால் சட்டி சுட்டதடா, ஐயா வார்த்தையை நான் இங்கே சொல்கிறேன். சட்டி சுட்டதடா கை விட்டதடான்னு மாதவி ஓடி ஒளியில் அடுத்த போருக்கு அவ இது பண்ணுறா. இந்த போர் யாராலையுமே எதுவுமே சொல்ல முடியாத ஒரு போர். கோவலம் போயிடுறான்னு சொல்லிட்டு இன்றைக்கி எத்தனையோ பெண்கள் தீக்குளித்து கொண்டிருக்கிறார்கள். தன் காதலன் விட்டு போயிட்டான்னு தீக்குளிக்கிறாங்க. புருஷன் தொல்லை பண்ணுறான்னு தீக்குளிக்கிறாங்க. புருஷன் இன்னொரு மனைவி கிட்ட போகிறான்னு தீக்குளிக்கிறாங்க. இந்த சமூக அறத்தை சாட பிறந்தவள் தான் பெண். ஆனால் என்ன பண்ணிக்கிறாங்க, தன்னை மாய்த்து கொள்கிறார்கள். ஆனால் மாதவி மாற்றவில்லை. அக்கால சமுதாயத்திலே துறவு வாழ்க்கை மேற்கொள்வது என்று எந்த ஆணும் தன்னை தீண்டக்கூடாது, நான் விலைமகளாக பிறந்து விட்டேன் என்பதற்காக கோவலன் பிரிந்து போய்விட்டான். அதற்கு பிறகு கூட பெண்ணாக இருக்கிற என் மீது தீய பார்வை பட்டுவிடக் கூடாது என்று சொல்லி அடுத்த சாட்டையடி கொடுத்து தான் துறவு என்று சொல்லுகிறார். இந்த உரையை அவர் சும்மா சொல்லிட்டு போல, அவர் எந்த இடத்துல அவர் கொதித்துறான்னு எனக்கு தெரிஞ்சுது. அப்படியே சொல்லிட்டு வந்திருக்கணும். மாதவி வந்தா, கோவலன் விட்டுட்டு போயிட்டான், மாதவி அப்படியே துறவியாக போயிட்டான் தான் மற்ற உரை இருக்கும். ஆனால் பெரியாரின் பகுத்தறிவு வாயிலே வந்த ஐயா அவர்கள், பெண் உரிமையை போற்றுகிற ஐயா அவர்கள் சமூக அறத்தை நிலைநாட்ட இன்றும் கூட உழைத்து கொண்டிருக்கிற ஐயா அவர்களால் தான் ஒரு என்ன சொல்கிறார், அந்த மாதவியை பற்றி சொல்லுகிற பொழுது அவர் அப்படியே வேகமாக தன்னுடைய கருத்தை கொட்டிட்டு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். இதுதான் நான் திரும்பவும் சொல்கிறேன். இது இல்லைங்க எல்லார்ட்டையும் பேசுனா நான் பேசணும் தான் கருத்து. நீ நான் சொல்கிறத விட பெருசாக யாருமே சொல்லலை அப்படின்னு போயிடுறாங்க. ராமன் தான் இறைவன், அவ்வளோதான். அதை தாண்டி கிடையாது. கம்பராமாயணத்தை பற்றி பேசும்போது அதை தாண்டி ஒன்றுமே கிடையாது. எல்லா பேச்சாலும் பேசுனது அதுதான் இல்லையா? ஆனால் அவரே சொன்னது போல் கம்பன் கவிதைகளை நாம் ரசிக்கிறோம், ஆனால் ராமனை இறைவனாக்குவதுலாம் நமக்கு பிடிக்கல இல்லையா? அதே போல் இங்கே என்ன சொல்கிறாரு, நான் இப்படியாக மாதவியை சிந்திக்கின்றேன். இந்த நிலையில் தான் நான் பார்க்குறேன். 2 இடத்துலேருந்து அவள் மாறி வரா. அதனால் தன்னுடைய போர்க்கருவியாக அவள் துறவி என்ற போர்க்கருவியை எடுத்திருக்கா. அதனால் இதை பற்றி இன்னும் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். இன்னும் கூட அதிலிருந்து பல கருத்துக்கள் வரலாம். ஒரு ஆய்வுரை, ஒரு பதிப்புரை என்பது இன்னொரு ஆய்வுக்கு வழிவிடுவதாகத்தான் இருக்க வேண்டும். எனவே இதை பற்றி கூட இன்னும் மேலும் வரலாம் என்று சொல்லி அவர் சொல்கிறார். அடுத்தது இது ஒரு 4 பேர்கிட்ட இவர் அனுப்பி வச்சுருக்காரு. இந்த ஒரே பெரிய உங்கள்கிட்ட அனுப்பியிருக்காரு. அவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்க, இன்னும் கூட எளிமைப்படுத்தலான்னு சொல்லியிருக்காங்க. அந்த எளிமைப்படுத்தலான்னு சொல்லும்போது இவர் சொல்கிறாரு, இப்போ அதை ஒரே வாயில் சொல்லிட்டார், அவருடைய மனசில் இருக்கிறது அப்படியே வெளியே வந்துடுச்சு. தமிழில் சொல்லில்லை எனும் சாக்கில் அயல்மொழி சொற்களை கலந்து சீர்குலைக்கும் இக்காலத்தில் அரியது எனும் சாக்கில் நம் அருந்தமிழ் சொற்கள் பலவற்றை அழியவிட எம் மனம் ஒப்பவில்லை. அப்போ சொன்னார் பார்த்தீங்களா, முக்கியத்துவம், இன்றியமையாமை. என்ன அழகான வார்த்தை, இன்றியமையாமை. ஆனால் நாங்கள் கூட எல்லாமே வேகமாக முக்கியத்துவம் தான் பேசிகிட்டு இருக்கோம். இன்றியமையாமையை தவறு விட்டு விட்டோம். இப்படி பல சொற்கள் நம்மிடம் அருந்தமிழ் சொற்கள் இருக்க நாம் பலவற்றை பேச்சு வழக்கு, அந்த வழக்கு, இந்த வழக்குன்னு சொல்லி போட்டுட்டோம். மறைமலடிகளுடைய தனித்தமிழ் இயக்கம் கண்ட நாடு இது. ஆனால் இந்த தனித்தமிழ் இயக்கம் எங்கே போனது என்று தெரியவில்லை என்ற வேட்கையெல்லாம் இந்த உள்ளத்திலே இருந்து தெரிய வருகிறது. அதுக்கடுத்து ஒரு சின்ன ஐக்கு கவிதையை நீங்கள் எழுதிட்டீங்கய்யா. ஆனால் பாவம் பின்னாடி உங்களுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு நானே இதை சொல்கிறேன். ஏன்னா புகார் காண்ட எந்தாயிடுச்சு. அதனால் சின்ன ஐக்கு கவிதை கம்பனினுடைய சிலப்பதிகார பாத்திரங்களை சொல்லுகிற பொழுது, கண்ணகிக்கு வாழ்விழந்து வாடிய செவ்வாழை கண்ணகி, கோவலன்
விடிந்தமின் முளைத்த விடிவெள்ளி. மாதவி மறுக்கப்பட்ட உரிமைக்கு போராடிய புரட்சிக்காரி. காப்பியத்தின் முடிவையே மாற்றிவிட்டவன் மாடலன். இதான் உள்ள நோக்கமே. முன்னாடி போகுது அரும்பத உரைக்காரர் அடியார்க்கு நல்ல உரையில் இதை புதுக்கவிதையை போட்டுட்டார். காப்பியத்தின் முடிவையே மாற்றிவிட்டவன் மாடலன். திசை திருப்பும் வழிகாட்டி மரங்கள் தேவந்தியும் பிறரும். வழித்துணைக்கோர் இலக்கணம் கவுந்தியடிகள். கடமையாற்றிய கண்மணிகள் பாண்டிமாதேவியும் வேண்மாளும். ரொம்ப அழகான ஒன்றை சொல்லியிருக்காரு. மூவேந்தரின் தமிழ் முடிசூடி சேரன் செங்குட்டுவன். மூவேந்தரின் தமிழ் முடிசூடி, தமிழை முடியில் அரியணையில் ஏற்றணுன்ற ஒரே வேட்கை சேரன் செங்குட்டுவனுக்கு இருந்தது. பாண்டியன் 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 நம்ம பேசிட்டு இருக்க நேரத்தில் மூவேந்தரின் தமிழ் முடிசூடி ரொம்ப அழகான. இதுக்கான இதுக்கு மேலே எந்த அந்த தமிழ் முடிசூடியை தவிர வேறு எந்த வார்த்தையும் அந்த இடத்துல சேரன் செங்குட்டுவனுக்கு போட்டிருந்தா சிறப்பாக இருந்திருக்காது என்பது. அடுத்து ரொம்ப அழகான சித்ராபதி பற்றி. புது வெள்ளத்தை தடுத்து நிறுத்த முயன்று நொறுங்கி கலகலத்து போன கல்லணை. புது வெள்ளத்தை தடுத்து நிறுத்த முயன்று நொறுங்கி கலகலத்து போன கல்லணை. கல்லணை அது ரொம்ப உறுதியாக இருக்கா அவ கல்லணைன்னு சொல்லிட்டார். ஆனால் அவளால் ஒன்றும் போச்சு, கலகலத்து போச்சு. யாரால்? மாதவி என்ற ஒரு புரட்சிக்காரியால். அது சொல்கிறார். அடுத்து ரொம்ப அழகான தேவந்தி பற்றிலாம் சொல்கிறாரு. குட்டையும் குழப்பி விட்டு மீன்களை பிடித்து கொள்வோர் தேவந்தி போன்றோர் அப்படின்னு சொல்லி 10 பாத்திரங்களை ஒரு சின்ன சின்ன தொடரினால் ஒரு கவிதை மாதிரி நறுக்கின்ற கவிதைன்னு சொல்லலாம், என்ன சொல்லலாம். அந்த போல் அந்த காப்பியத்தின் உள்ளே போகிற பொழுதே இதை மிக அழகாக சொல்லுகிறார். நான் முன்னாடியே சொன்னது போல் அவருடைய விளக்கம் பற்றி வருகிற பொழுது அந்த விளக்கத்தில் பகுத்தறிவு சுடர் அப்படியே பளிச்சு பளிச்சு பளிச்சுன்னு மின்னுது. மண் தேய்த்த புகழினான் மதிமுகம் அடவாரதம் பண் தேய்த்த மொழியினார் ஆயத்து பாராட்டி கண்டேத்தும் செவ்வேல் என்று இசைப்போக்கி காதலால் கொண்டேத்தும் கிழமையான் கோவலன் என்பான் மண்ணோ. இந்த இடத்துல அவர் விளக்கம் சொல்லுகிற பொழுது ஆயத்தால் மகளிருடைய ஆயத்தால் பாராட்டப்பட்டவன் கோவலன் அப்படின்னு சொன்னால் பெண்கள்லாம் பாராட்டினாங்க அப்படின்னா அது ஒரு கோவலனுக்கு இழிவாக வந்துடும் அப்படின்ட்டு தான் அடுத்த வரியிலேயே செவ்வேல் என்று போட்டு விட்டாரோ அப்படின்னு ஒரு அமைதி காண்கிறார். செவ்வேல் முருகன் போன்றவன் சொல்லிட்டு சிலப்பதிகார இளங்கோடிகள் போட்டுட்டாரோன்னு ஒரு அமைதி காண்டு விட்டு அவர் 2 விளக்கம் சொல்கிறார். அதுக்கப்புறம் அந்த செய்தியை சொன்னதுக்கு அப்புறமா 2 விளக்கத்தை நம்மக்கிட்ட நன்னனையா கொடுக்குறாங்க. அந்த 2 வினாக்கும் நம்மளே விட கண்டுபிடிக்கலாம். பல்வகை உலாக்கள் சிற்றிலக்கிய தலைவர்களை இழிவுபடுத்துவன என கொல்லப்படுவனதாமா. உலாக்கள்லேயும் இதே மாதிரி யாராவது ஒரு ஆண்மகன் வரும்போது எல்லா பெண்களும் விரும்புகிற மாதிரி இருக்குது. இதை இழிவுபடுத்தி தான் நம்ம நினச்சிக்கலாமா? முதல் கேள்வி. 2வது கேள்வி, ராமனை கண்ட மகளிர் தோள் கண்டார் தோளே கண்டார் என்பதார் ராமன் போன்றோரின் இழிகுணங்களை சுட்டுவதற்காகத்தானோ எண்ணி துணிக. இதுதான் நம்மக்கிட்ட இதுதானே முடிவே சொல்ல அவர். எண்ணி துணிக, நீங்கள் துணிஞ்சுக்கோங்க. நான் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, அவ்வளோதான். இதுதான் இந்த மாதிரி உரைகள் தான் நமக்கு புத்தறிவு உரைகள் நம்ம சொல்கிறது. அதுபோல் ராமனை கண்ட மகளிர் தோள் கண்டார் தோளை கண்டார் என்றதெல்லாம் ராமன் போன்றோரின் இழிகுணங்களை சுட்டுவதற்காகத்தானோ என்று அந்த பெரியார் பாசறையிலே வந்த ஐயா அவர்கள் அதை சொல்லியிருக்கிறார். அடுத்தது அது தாலி கட்டுகிற அந்த வழக்கம் சிலப்பதிகாரத்தில் இல்லை. அதனால் அது மங்கள அணி என்பது மங்களமாக இருக்கிற அழகு. அரும்பத உரைக்காரர் சொல்கிறாரு. நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னா, அரும்பத உரைக்காரர் சொல்லி அடியார்க்கு நல்ல சுரையில் சொல்லி நன்னன் உரை வருது இல்லை. அது எதையும் மறுக்கலை, எதையும் மறுக்கவும் இல்லை. இதை நமக்கு போக்கில் விட்டுறார். இதான் போட்டிருக்கேன், அவர் அங்கே பண்ணியிருக்கார், இது செஞ்சுருக்கார், நான் இப்படி நினைக்கிறேன், இவ்வளோதான். இதுதாங்க ஒரு உரை என்று சொல்கிறேன். பதிப்புரைனா நம்ம நிறைய பதிப்புரை நான் பார்த்துட்டேங்க. சும்மா அதில் இருக்கிறத அப்படியே அச்சு பண்ணி போட்டுருவாங்க, பதிப்புரைன்னு போட்டுருவாங்க. அதுக்கு வேறு 2-3 இதுலேயே நான் பார்த்துட்டேன். வெளிப்படையாக சொல்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் இது இல்லை. தன்னுடைய தற்குறிப்பு விவரத்தில் ஒன்று மூல நூல் இல்லைங்க எழுதினவங்க நூலில், எல்லாம் பதிப்பு நூல். அந்த பதிப்பு நூலில் நான் இதுவாக தவறாக சொல்லலை. அரிய நூல்களில் பதிப்பிக்கலாம், இல்லை ஐயா மாதிரி பதிப்பிக்கலாம். அதை விட்டுட்டு அரிய நூலும் இல்லை, இதில் முத்தல்லாயிரம் அதை தூக்கி ஒரு பதிப்பு போட்டு தாம் பேரை போட்டுக்க வேண்டியது.
இப்படியாகத்தான் இன்னைக்கு இருக்கிற நூல்கள் நிறைய பதிப்பு நூல்கள் வந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் இவர் அந்த நிலையிலிருந்து மாறி நமக்கு வந்து ரொம்ப சிறப்பாக அதை கொண்டு போகும்போது இந்த மங்கள அணி எழுந்தது. முரசியம்பின முருடந்தன முறை எழுந்தன பணிலம் அப்படி சொல்லும்போது, இருபெரும் குறவரும் ஒரு பெரு நாளில் மணவணிக்கான மகிழ்ந்தனர் மகிழ்ந்துழி யானை எரித்தத்து அணிழையார் மேலறி மாநகருக்கு ஈந்தார் மனம். இந்த பாட்டில் சொல்லும்போது மங்கள அணி எழுந்தது. முரசியம்பின முருடதிந்தன முறை எழுந்தன பணிலம் வெண்குடை அரசு எழுந்ததோர் படி எழுந்தது அகல் உள் மங்கள அணி எழுந்தது அப்படின்னு அந்த பாடலை சொல்லிட்டு மங்கள அணி எழுந்தது அப்படின்னு சொல்லும்போது அரும்பத உரைக்காரர் மாங்கல்ய சூத்திரம் வளம் செய்தது என்று உரை எழுதுகிறார். அடியாருக்கு நல்லார் மங்கள அணி ஊரெங்கும் எழுந்ததென்றார். வெறுமனே அவர் சொல்லிட்டார். அடியாருக்கு நல்லார் மங்கள அணி அவ்வளோதான் சொன்னார். அவர் தான் மாங்கல்யம் வந்து சுற்றி வந்ததுன்னு சொன்னார். இவர் மங்கள அணி எழுந்ததுன்னு சொல்கிறார். இதுக்கு அடுத்த இதில் அப்போ வந்து நன்னன் ஐயாவுக்கு வந்து அடியாருக்கு நல்ல உரை வந்து ரொம்ப சரின்னு பட்டதால் சொல்கிறார். அவருடைய கருத்து இது. கண்ணகி கோவலர் அவர்தம் உற்றார் உறவினர் வீடுகளில் மட்டுமன்றி அப்பெருநகர் முழுவதும் மங்கள அழகு தவழ்ந்தது என்னும் குறிப்பால் எனக்கு இது ஏற்றதாகப்படுகிறது. மங்கள அணின்றது. அடுத்து அவர் சொல்கிறாரு, அடுத்த காதைக்கு போகிறாரு. மனையரம் படுத்த காதையில் அதே அரும்பத உரைக்காரர் மங்கள அணின்றத முதல்ல மங்கள அணின்றத அவர் என்ன சொன்னார், மாங்கல்ய சூத்திரம் சொன்னார். மனையரம் படுத்த காதில் அதே மங்கள அணின்னு ஒரு சொற்றொடர் வருது. அந்த சொற்றொடர் சொல்லும்போது அதை இயற்கை அழகுன்னு சொல்லிட்டு போகிறாரு. அடியாருக்கு நல்லாரம் புனையா அழகுன்னு சொல்கிறாரு என்று அந்த இடத்துல அடுத்த காதையில் வர அதை சொல்ல வச்சு இங்கே கொண்டு வந்து அதுக்கு விளக்கம் தந்துட்டு இவர் சொல்கிறாரு, புலிப்பல் தாலி புதல்வர். இது நன்னன் ஐயா உரை. புலிப்பல் தாலி புதல்வர் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன், தமிழ் இலக்கியம் சுட்டிருக்குது. அதனால் என்னுடைய கருத்துப்படி தாலி கட்டும் வழக்கம் பிற்காலத்தில் எழுந்தது அப்படின்றதையும் அவர் சொல்கிறாரு. அதுக்கு அடுத்த நிலையில் இந்த காதலன் பிரியாமல் கவுக்கை நிகழாமல் தீதருக எனச் சொல்லி சின்மலர் கொடுத்தூவி. கண்ணகியை பார்த்து தான் வாழ்த்துறாங்க, கோவலனை பார்த்து வாழ்த்தவில்லை. காதலன் பிரியாமல் என்று வரவில்லை, காதலியை பிரியாமல் என்று வந்துவிட்டது. இவையெல்லாம் பின்னால் நடப்பதை அவளுக்கு சொல்வது போல இருக்கிறது என்ற ஒரு கருத்தையும் இந்த இடத்துல பதிய வைக்கிறாரு. அதுக்கு அடுத்த நிலையில் இவர் மங்கள அணி எழுந்ததுன்னு சொல்கிறாரு. இதுக்கு அடுத்த இதில் அப்போ வந்து நன்னன் ஐயாவுக்கு வந்து அடியாருக்கு நல்ல உரை வந்து ரொம்ப சரின்னு பட்டதால் சொல்கிறாரு. அவருடைய கருத்து இது. கண்ணகி கோவலர் அவர்தம் உற்றார் உறவினர் வீடுகளில் மட்டுமன்றி அப்பெருநகர் முழுவதும் மங்கள அழகு தவழ்ந்தது என்னும் குறிப்பால் எனக்கு இது ஏற்றதாகப்படுகிறது. மங்கள அணின்றது. அடுத்து அவர் சொல்கிறாரு, அடுத்த காதைக்கு போகிறாரு. மனையரம் படுத்த காதையில் அதே அரும்பத உரைக்காரர் மங்கள அணின்றத முதல்ல மங்கள அணின்றத அவர் என்ன சொன்னார், மாங்கல்ய சூத்திரம் சொன்னார். மனையரம் படுத்த காதில் அதே மங்கள அணின்னு ஒரு சொற்றொடர் வருது. அந்த சொற்றொடர் சொல்லும்போது அதை இயற்கை அழகுன்னு சொல்லிட்டு போகிறாரு. அடியாருக்கு நல்லாரம் புனையா அழகுன்னு சொல்கிறாரு என்று அந்த இடத்துல அடுத்த காதையில் வர அதை சொல்ல வச்சு இங்கே கொண்டு வந்து அதுக்கு விளக்கம் தந்துட்டு இவர் சொல்கிறாரு, புலிப்பல் தாலி புதல்வர். இது நன்னன் ஐயா உரை. புலிப்பல் தாலி புதல்வர் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன், தமிழ் இலக்கியம் சுட்டிருக்குது. அதனால் என்னுடைய கருத்துப்படி தாலி கட்டும் வழக்கம் பிற்காலத்தில் எழுந்தது அப்படின்றதையும் அவர் சொல்கிறாரு. அதுக்கு அடுத்த நிலையில் இந்த காதலன் பிரியாமல் கவுக்கை நிகழாமல் தீதருக எனச் சொல்லி சின்மலர் கொடுத்தூவி. கண்ணகியை பார்த்து தான் வாழ்த்துறாங்க, கோவலனை பார்த்து வாழ்த்தவில்லை. காதலன் பிரியாமல் என்று வரவில்லை, காதலியை பிரியாமல் என்று வந்துவிட்டது. இவையெல்லாம் பின்னால் நடப்பதை அவளுக்கு சொல்வது போல இருக்கிறது என்ற ஒரு கருத்தையும் இந்த இடத்துல பதிய வைக்கிறாரு. அதுக்கு அடுத்த நிலையில் இந்த அரங்கேற்று காதில் மாதவி அறிமுகமாகிறா. அவ்வாறு அறிமுகமாகும்போது தெய்வ மால்வரை திருமுனி அருள எய்திய சாபத்து இந்திரச் சிறுவன் ஒரு தலைக்கோல் தானத்து சாபம் நீங்கிய மலைப்பெரும் சிறப்பின் வானவர் மகளிர் அப்படின்னு அங்கே சொல்கிறாங்க. அது என்னென்னா, மங்கள வாழ்த்து தெய்வச்சார்பும் தெய்வத்தன்மை பொருந்திய பெரிய புதிய மலையிலே வாழ்ந்த அகத்திய முனிவனுடைய அருளால் சாபம் நீங்க பெற்றவர்கள் இருவர். ஒருத்தர் வந்து இந்திரன் மகனாக இருக்கிற சயந்தகுமாரன், ரெண்டாவது ஊர்வசி மரபிலே வந்த மாதவி அப்படின்னு சொல்லிட்டு இந்த உரை இப்படி போயிட்டுருக்கு. சிலப்பதிகார உரை இப்படி போயிட்டுருக்கு.
அந்த இடத்துல இவர் சொல்கிறாரு, எதுக்காக மாதவி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு புரட்சிக்காரி, அவளுக்கு எதுக்கு தெய்வச்சார்பு சூட்டப்படுகிறது என்று எனக்கு தெரியவில்லை. அவ்வாறு தெய்வச்சார்பு சூட்டப்பட்டு அந்த இடத்துல பேசப்படுவதற்கான காரணம் எனக்கு தெரியவில்லை. இது போன்று இளங்கோவடிகளுடைய சிலப்பதிகாரம் முழுமையும் புராண கருத்துக்கள் மிகுதியாக புகுத்தப்பட்டிருப்பது இது இன்றியமையாத தேவைதானா என்று மறவாது ஆராயுங்கள் என்று கூறுகிறார். அரங்கேற்று காதையில் இன்னொரு இடத்துல யாழாசிரியன் இயல்பை பற்றி சொல்லுகிற பொழுது, அந்த யாழாசிரியன் இசை நுணுக்கம் உடையவனாக இருக்கணும், நரம்புகள் உடைய தன்மை தெரிஞ்சவனாக இருக்கணும், பண்கள் தெரிஞ்சவனாக இருக்கணும், அந்த பண்களை புணர்க்கின்ற எழுத்துக்கள் தெரிஞ்சவனாக இருக்கணும்னு 3 வகையாக யாழாசிரியனை பற்றி சொல்லுகிற பொழுது, உடனே அவர் இங்கே வந்துடுறாரு. நம் தமிழ் வழி கல்வியிலே கல்வி சார்பிலே தெரிந்தவர்கள் கூட வெறும் புலமையோடு இல்லாமல் நம்முடைய உடலியல் கூறுபாடுகளை அளவுக்கு பல துறைகளிலே தேர்ந்தவர்கள்தான் கல்வியிலே சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று யாழாசிரியனை சொல்லும்பொழுது கூட இந்த இடத்திலே வந்து இங்கே முடிக்கின்றார். எனவே பல இடங்களிலே அந்த விளக்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த பகுதி தான் நமக்கு நன்னனுடைய உரையால். இன்னொரு இடத்துல அரங்கேற்று காதையில் ஒரு இடத்துல சொல்லுகிற பொழுது, தாளம் அந்த பற்றிலாம் சொல்லுகிற பொழுது, இதை துறை வல்லார் வழி கேட்டு உணர்க. இதுதான் இன்னும் ஒரு பெரிய சிறப்பு. இதுதான் இந்த துறை வல்லார்களை கேட்டு உணர்க என்று நமக்கு வழி விட்டுறாரு. அதனால் எனக்கு ஒரு புகார் காண்டத்தை திறந்த பொழுது எனக்கு ஒரு திறவுகோல் போன்று அவருடைய விளக்கம் இருந்தது. அதோடு மட்டுமல்லாமல் பகுத்தறிவு உரையாகவும் அது இருந்தது. சிலப்பதிகாரத்தினுடைய பகுத்தறிவு கோட்பாட்டை இந்த சிலப்பதிகார நூலின் நன்னனையாவுடைய பதிப்புரையின் வாயிலாக அறியலாம் என்று சொல்லி, மீண்டும் எனக்கு ஒரு நல்லதொரு வாய்ப்பை எனக்கு நல்கிய ஐயா அவர்களுக்கும் அவர்தம் குடும்பத்தாருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.